சேரக்கூடிய பயன்களாக இல்லாமல் அந்த எல்லையை பாதுகாக்கக்கூடிய ஒரு செலவினங்களாகவே அது ஒரு தேவையில்லாத ஒரு செலவினங்களாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்தவரை பார்க்கும்போது கூட ஏறக்குறைய 60-70 விழுக்காடு நாம் ஒவ்வொருவரும் வாங்குகின்ற ஒரு பொருளிலும் ஏறக்குறைய 18-20% வரை நம்ம வரி கட்டிட்டு இருக்கோம். அந்த வரிகளாக கூட பார்த்தோம்னா எங்க செலவாகுதுன்னா மக்களுக்கு போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே பெரும்பாலான பகுதி ஏறக்குறைய 75 விழுக்காடு வரைக்கும் வந்து நம்ம யுத்த தளவாடங்கள் வாங்கி இராணுவத்தை நம்ம வந்து பலப்படுத்துறதுக்காக தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ வசதி குறைவான நாடுகள் கூட தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காகவும் தேவையில்லாத ஒரு செலவாக அது ஒரு கருதப்படுது. அதனாலேயே வந்து இந்த மனித வளம் வந்து தேவையில்லாத மனிதர்கள் வந்து உழைக்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா வந்து அந்த செலவுகள் வந்து நம்ம குறைக்கப்படும் பொழுது இவ்வளவு நேரம் கூட வேலை செய்ய வேண்டியது 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் 12 மணி நேரம் கடுமையாக உழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா 12 மணி நேரம் 10 மணி நேரம் உழைத்தால் மட்டும்தான் அந்த வரிகளை செலுத்தி நம்மால வந்து ஒரு நிலையான நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியும். நம்மளுடைய அரசாங்கத்துக்கு தேவையான ஒரு வரியை நம்மளால செலுத்த முடியும். நம்ம அந்த அளவுக்கு உழைச்சா மட்டும்தான் முடியும். ஸோ மகரிஷியோட கனவு என்னன்னா ஓருலக ஆட்சி. அந்த ஒரு ஓருலக ஆட்சி என்பது என்னன்னா அதுல வந்து ஒரு சோசியலிசம் இருக்காது, கேபிட்டலிசம் இருக்காது, கம்யூனிசம் இருக்காது, ஓட்டுக்காக காசு வாங்கக்கூடிய காசை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை இருக்காது, மக்களை நசுக்கி உழைப்பவர்களை நசுக்கி வாழக்கூடிய ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி இருக்காது. அந்த ஆட்சி வந்து ஒரு அற்புதமான ஆட்சி. அந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா அதில் எல்லைகளே இருக்காது. எல்லைகளே இல்லாமல் இந்த நீரினால் சூழப்பட்ட நிலத்தை தவிர எந்த அளவு நிலம் இருக்கிறதோ அந்த நிலம் முழுதும் ஒரு நிலமாக இருக்கும். அது உலகம் ஒரு உலக பேரரசாக இருக்கும். அந்த உலக பேரரசிலே எந்த ஒரு யுத்த சத்தமே இருக்காது. யுத்தம் இல்லை என்றால் அங்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். அந்த மக்கள் ஒரு நிம்மதியாக வாழ்வார்கள். அவருடைய பொருளாதார வளம் சிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது சிந்தனைகள் சிறந்தோங்கும். குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் அனைவருமே பாதுகாக்கப்படுவார்கள் என்பது ஒரு தினம். அதனால்தான் இந்த ஓருலக கூட்டாட்சி என்பது மகரிஷி அவர்கள் அதுவும் இந்த மாதிரியான காலகட்டத்திலே திட்டமா ஒரு அவசியம், ஒரு தேவையான ஒன்று என்று அவசியம் செயல்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அப்படி இருக்கும்பொழுது நதிநீர் பங்கீடு என்பது நீர்நிலைகள் எல்லாமே பொதுவாக இருக்கும். மக்களுக்கு எந்த இடத்திலும் சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எதையும் படிக்கலாம், எங்கேயும் அந்த நாட்டிலே அந்த உலக பேரரசு உண்டாகும் பொழுது அதிலே சாதி இருக்காது, மதம் இருக்காது, மொழி இருக்காது, என் நாடு என்பது இருக்காது. பிறந்த அனைவருக்கும் இனி பிறக்கப் போகும் அனைவருக்கும் பாரதி சொன்னதை போல காணி நிலம் வேண்டும் என்ற ஒரு தேவையே இருக்காது. எல்லா நிலமும் அவன் நிலம்தான், எல்லா நாடும் அவன் நாடுதான் என்ற ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனை உருவாகும். அதனால் இந்த சமுதாயம் சிறக்கும். வாழ்க வளமுடன். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் எடுத்துருவாங்க. அடுத்து இல்லை வாழ்க வளமுடன். அடுத்தது ஒழுக்கத்தோடு குழந்தை வளர்ப்பு. நம்மளோட பிபி டிஎஸ்பி சௌந்தரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உருவாக உருவேற்படும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து ஒழுக்கத்தோடு குழந்தைகளை வளர்ப்பு இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகளை வளர்த்து ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த காலத்தில் வந்து குழந்தைகள் வளர்த்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து கூட்டு குடும்பத்தில் இருந்தோம். எல்லாருமே வந்து எல்லாம் நம்ம பெற்றோர்கள் வெளியே போயிட்டா கூட நம்மளை பார்த்துக்கிறதுக்கு வந்து கூடவே சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா எல்லாருமே இருந்தாங்க. ஏன்னா நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்க சொல்லி தந்தாங்க. அதன்படி நம்ம வாழலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இல்லை. இதுக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக அவங்கவுங்க தனித்தனி குடும்பமாக வாழறாங்க. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒழுக்க பழக்கங்களை சொல்லி கொடுக்க முடியல. அவங்க எல்லாரும் வந்து குழந்தைகளை வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ஸ்கூல் மூலியமாகவே அந்த ஒழுக்க பழக்கம் கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ஸ்கூலாக போயிட்டு பணத்தை கொடுத்து சேர்க்குறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க குழந்தைங்களுக்கு கல்வி தான் சொல்லி தருவாங்க. ஆனால் வந்து ஒழுக்க பழக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அவங்களுக்கும் டைம் இல்லாமல் வந்து. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மகரிஷி அவங்க ஒழுக்க பழக்கத்தை எப்படி, அதனால தான் 14 வகை திட்டத்தில் ஒழுக்க பழக்கத்தையும் குழந்தைங்க எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வச்சுருக்காரு. அதே மாதிரி தான் மேலை நாடுகள்லாம் கூட பிள்ளைங்கள்லாம் வந்து கையிலே வந்து ஸ்கூல் போகும்போது துப்பாக்கியோட போகிறாங்க. ஏன்னா அங்கே போய் குழந்தைங்க வந்து சுற்றுறாங்க. நம்ம நிறைய செய்தித்தாளில் படிக்கிறோம். அது ஏன் அவங்களோட வளர்ப்பு சரியில்லாமல் இருக்கா, பெற்றோர்கள்
பொது என்ற எண்ணம் வந்து நம்ம அனைவருமே வர வேண்டும் அப்படின்னு மகளிர் சொல்றாரு. முதியோர்களை திருத்துவது என்பது கடினம். ஏன்னா குழந்தைகள் வந்து நம்ம திட்டலாம். You cannot teach old dog with new tricks அப்படின்னா இப்போ டாகை வந்து நம்ம வந்து எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுக்கு எல்லா ட்ரிக்ஸும் தெரியும். ஆனால் வந்து நம்மளால் சொன்னால் அது புரிஞ்சிக்காது. அதே மாதிரி தான் நம்ம பெரியவங்களை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. அதாவது 5 வரையாது 50 வரையுமான்னு சொல்லுவாங்க. நம்ம 5 வயதில் வரையணும்னா இப்போ 50 வயசில் வரைய முடியாது. இப்போ நம்ம கிளாஸுக்கு வரோம், எக்ஸசைஸ் ஆசனாஸ் செய்யறதுக்கு கூட நம்மளால் நம்ம வந்ததே 45 வயசுக்கு மேலே தான் வந்தோம். ஆனால் வந்து நம்மளால் அந்த ஆசனாஸ்லாம் பண்ண முடியல. ஆனால் இதுவே 5 வயசுல இந்த குழந்தைங்க வந்து இந்த மனவளர்க்கிற பயிற்சி வந்துட்டாங்கன்னா அந்த பயிற்சிலாம் வந்து நல்லா கற்றுக்கிட்டு அவங்க ஒழுக்க பழக்கத்தையும் நல்லா கற்றுப்பாங்க இங்கே வந்தாங்கன்னா. அதாவது வந்து நம்ம வந்து பெரியவங்களை தெரிய முடியாது, குழந்தைங்கள்லேருந்தே அந்த திட்டத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்கிறாரு. குழந்தைகள் ஒழுக்கமுறையாக வளர்த்து அறிஞர்கள் மூலமாக தான் கல்வி கற்க முடியும். ஆனால் மகிழ்ச்சி என்ன சொல்றாரு, பிறந்த குழந்தைகள் அனைவரையுமே வந்து ஒரு பொது சொத்தாக கருத வேணும். அப்பதான் வந்து முதல் 5 ஆண்டுகள் வரை பெற்றோருக்கு கண்காணிப்பில் அவங்க வளரணும். அப்புறம் தாயும் தனிநபரும் இந்த குழந்தைங்களை வளர்த்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஜாதி மொழி இன வேறுபாடுகள் கொண்டு தான் வளர்ப்பாங்க. அதனால் சமுதாயத்தில் பல சிக்கல்கள் ஏற்படும். அதுக்காக மகிழ்ச்சி என்ன சொல்றாரு, சமுதாயமே அதை ஏற்றுக்கொண்டு குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. சமுதாயத்தை சீர்திருத்தம்னா குழந்தைகளை வந்து சமுதாயமாக ஏற்றுக்கொண்டு அறிஞர்கள் மூலம் குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. 6 வயது முதல் 10 வயது வரை தொடக்கப்பள்ளியில் எழுத்தறிவு தரணும். 11 வயது முதல் 20 வயது வரை தொழில் கல்வி தரணும் அப்படின்னு சொல்றாரு. 5 ஆண்டுகள் இளங்கலை பள்ளியிலும் அதுக்கடுத்து 5 ஆண்டுகள் முதுகலை பள்ளியிலும் அவங்க கல்வி கற்கணும். அப்புறம் விவசாயம், நெசவு, சமையல், வீடு கட்டுதல், இயந்திரங்கள் இயக்குதல் என அடிப்படை தொழில்களை கூட அவங்க கற்று வச்சுக்கணும்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து 1 வருடம் வந்து இராணுவ பயிற்சியும் அவங்க கற்றுக்கணும் மகிழ்ச்சி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் 21 வயதுக்குன்னா அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஆராய்ச்சி படிப்புல வந்து ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்வி அறிஞர் பெருமக்கள் சான்றோர்கள் மணிநீர் பெற்ற ஓய்வு பெற்ற அறிஞர்களுடைய ஆசிரியர் மூலமாக தான் இந்த கல்வியெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த தொழிற்கல்வியெல்லாம் கற்றுனா குழந்தைங்க வந்து ஒழுக்கப்பழக்கத்தோட திறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. அப்புறம் கவி வந்து குழந்தைகளை கொண்டு உலகை சீர்திருத்தம் கொடுமையின்றி கருத்து செயல் இரண்டும் வாழ்வில் இழந்துயிரும் படிப்படியாய் உலகம் என்றும் இது உலக சமுதாய சங்கமாகும். குழந்தைகளை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிறோம்னா அவங்க கொடுமைலாம் எதுவும் செய்யறாங்க, அவங்களுடைய செயல் இரண்டுமே சேர்ந்து படிப்படியாக உலகம் வாழ வழிவகுக்கும். அப்போதான் இந்த உலக சமுதாய நோக்கமும் நிறைவேறும்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. வந்து குழந்தைகளை இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க சில விதிமுறைகள் இருக்குது, சில எளிய வழிகள். தயவு செய்து நன்றி, மன்னிப்பு இவங்களை வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ள பெரியவங்களோட மரியாதைகள் பேசணும், அனுபவம் அவங்கள்ட்ட மகிழ்ச்சியோட சொல்லி தரணும். நம்ம குழந்தைங்களை அறிக்கும் போது சொல்லி தந்தாலும் அவங்க நாளைக்கு வெளியே வேலைங்க திருமணம் ஆகி வேற இடத்துக்கு போனாலும் அங்கேயும் அவங்ககிட்ட ஒழுக்க பழக்கத்தோட நல்ல மரியாதை அவங்க மாமனார்கிட்ட நல்ல மரியாதையோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருட்களை மற்றவர்களும் பகிர்ந்து கொடுக்கணும் ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வர வேண்டும். அந்த குணத்தையும் வந்து நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைகள் பெற்றோர்கள் தான் அப்படிங்கிறாரு. கோபமாக அல்லது கடுமையாக சொல்லும் பேச வந்து அதை வந்து அமைதியாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு நம்மளே கற்றுக்கணும் குழந்தைகள் சின்ன வயசுல. பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்கிறாரோ அப்படின்னா குழந்தை நம்மளை பார்த்து தான் குழந்தைங்க வரணும். ஆனால் நம்மகிட்ட முதல்ல மாற்றம் நடக்கணும். நம்ம செய்கிற செயல் எல்லாமே நல்லபடியாக இருந்தால் குழந்தைங்க நம்மளை பார்த்து நல்ல விதமாக வளருவாங்க. குழந்தைகள் நல்லது செய்தால் உடனே பாராட்டவும் செய்யணும். அவங்க வந்து பாராட்டினாலும் அவங்க ஊக்குவிப்பாக இருக்கும், திரும்பவும் நல்ல செயல்லாம் செய்வாங்க. பொய் பேசாமல் இருக்கிறதுக்கும் நல்ல செயலை செய்வதற்கும் அவங்களுக்கு நல்ல குணத்தை எல்லாம் நம்ம தான் பெற்றோர்கள் தான் சொல்லித்தரணும்.
குழந்தைகள் அமைதியாக இருக்க சின்ன சின்ன தியான பயிற்சிகள், மூச்சு பயிற்சிலாம் வந்து நம்ம 5 வயது மேற்கொண்டு இதெல்லாம் சொல்லிட்டோம்னா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்காக மகிழ்ச்சி அவர்கள் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காரு. ஒழுக்கத்தோடு பார்க்கணும். அப்புறம் வந்து மகிழ்ச்சி வந்து குழந்தைங்க தூங்கும்போது ஒரு வாழ்க்கை மாதிரி ஒரு பாடல் பாடினா அவங்க குழந்தை வாழ்க்கை நல்லா சிறப்பாக வருவாங்கன்னு ஒரு பாடலாக வந்து எழுதியிருக்காரு. என் மகளே நீ வாழ்க, நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய், உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய், நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய், நல்ல குணங்களை நீ இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய், நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய், வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய், நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது, உள்ளத்தில் தெய்வீகம் நிரம்பியுள்ளது, நீ அருளாற்றல் பெற்றவளாக நல்ல அறிவுடன் நல்ல நலத்துடனும் வாழ்க வளமுடன். இந்த மாதிரி ஒரு பாட்டு டெய்லி நம்ம குழந்தைங்கிட்ட வந்து தூங்கும்போது அமைதியாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். அந்த மாதிரி அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. வாழ்க்கை வளர்ந்த இந்த வாழ்க்கை அடுத்த உங்களுக்கு ஜெயந்தி அம்மா அடுத்தது அறிமுகம் வெற்றி வாழ்க்கை வளர்ந்த இங்கே அம்மா அழகாக சொல்லி வந்திருக்காங்க குழந்தைங்களை பற்றி. இப்போ அடுத்த உலக மக்கள் அனைவருக்கும் பொருள்துறையில் தமிழ் பேசியிருக்காங்க துணைப்பியாக வெற்றி செல்வி அம்மாவுக்கு. இவங்க வந்து நம்மளுடைய எல்லாம் மாறி மாறி இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் திடீர்னு எல்லாம் மாற்றங்கள் நிறைய வந்துட்டு அதில் வாழ்க்கை வந்து பெரிய பெரிய விஷயம் ஞாபகம் வச்சுமா, சின்ன சின்ன விஷயம் நான் ஞாபகம் வச்சேன். வாழ்க்கை வையம், வாழ்க்கை வையம், வாழ்க்கை வளமுடன். ஒரு வாழ்க்கை ஒரு நான் முதல்ல 7 வகை திட்டங்களை படிக்கிறேன். ஓருலக ஆட்சி, உயர் ஒழுக்கத்தோடு உலகிலேயே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பால் முழுவதும் பொருள்துறையில் சமநீர் நீதி, பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அவத்துணரும் இறை வணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனை கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வை காண்போம் என்று உலக அமைதிக்காக வேதாந்தி ஐயா கொடுத்த 7 திட்டங்கள். இதில் 3வது திட்டமாக பொருள்துறையில் சமநீர் நீதி என்ற தலைப்பில் நான் படிக்கிறேன். பொருள்துறையில் சமநீர் நீதி, ஏழை செல்வந்தர் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு தர வேண்டும், உழைப்பவருக்கே மதிப்பு தர வேண்டும். அதாவது விவசாயியாக இருக்கட்டும், விவசாயம் செய்பவர்களாக இருக்கட்டும், என்ஜினியரிங் படித்து ஐடியில் வேலை சொல்லலாம் சொல்லலாம், உழைப்பவர்களுக்கே மதிப்பு தர வேண்டும். வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க வேலை பங்கீடு செய்து கொடுக்கப்பட வேண்டும். அதாவது 8 மணி நேரம் என்பது 7 மணி நேரமாக குறைக்கப்பட்டு வேலை இல்லாதவருக்கும் வேலை வாய்ப்பு தரப்பட வேண்டும். உடல் வலிவுள்ள அனைவரும் உடலுக்கு ஊதியம் பெற்று வாழ்கின்ற போது பொருள்துறையில் சமநீர் நீதி உண்டாகும். கல்வியில் சிறந்தவர்கள் கற்றோர் எப்போதும் உழைத்தே வாழ்வர், பிறர் பலம் பறித்து வாழாமல் உழைத்து உண்பதே சிறந்ததாகும் என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தானே அம்மா வாழ்க்கை வளர்ந்து நம்ம ஷார்ட் கொஞ்சம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டு நன்றிகள். வாழ்க்கை வளர்ந்துருக்கோம். அடுத்ததாக எல்லா நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் இருக்காங்க. துணை பேராசிரியர் இந்துமதி அம்மா இருக்காங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஒய், அதாவது நம்ம யோகா ஃபார் யூத் எக்ஸலன்ஸ், அந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் போயிட்டு நல்லா நம்ம இளைஞர்கள் உழைப்பு சொல்லி கொடுத்தது அம்மா வந்து கைவிடுவாங்க. ஸோ அம்மாவுக்கு நம்ம அறக்கட்டளை சார்பாக வருங்க வாழ்க்கை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள், குரு வாழ்க குரு. இது மகரிஷியோட நினைவிடுவோம் 20வது நினைவிடுவோம். தமிழுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த டைம் நம்ம உலகத்தை வாழ்றது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்க்கை வளங்க. அம்மாவுக்கு வந்து 7 வருடம் இருக்கும். 7 வருடம் இருக்கிற 4வது விட்டாங்க எல்லா நாடுகளும் ஒன்று இருந்தால் பொருளாதாரம். அப்போ இந்த பூமியை நமக்கு பொது உடைமை தான். இந்த பூமியை பற்றி ஒரு சின்ன கேள்வி. பொருட்கள் எல்லாம் மனிதர் எல்லாம் ஒருவரை ஒருவர்
போராடி துன்புறுத்தும் நிலை, இந்த நிலை மாற பொருளாதாரத்துறை மூலம் எதுனா நமக்கு பூமி தான். அந்த பூமியே நமக்கு சொந்தமாக ஆகணுன்றதுதான் மகரிஷி சொல்றாரு. இந்த பூமி நமக்கு இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆனா பங்கு பாருங்க, நம்ம இது வேணும் அந்த நாடு எது இந்த நாடு எது சொல்லலாம். நம்ம மண் எல்லாமே பொதுவானதுதான் மகரிஷி சொல்றாரு. மகரிஷி என்ன சொல்றாங்க, பொதுவானதுதான். அதில் வீடு கட்டுறதுல இருந்து ஒரு நாட்டுல இருந்து ஒரு உற்பத்தி, இந்த உலகத்துல இந்த பூமியில நடக்கிற உற்பத்தி எல்லாமே மக்களுக்கு எல்லாருக்கும் சமமானது. ஆனா நாம அந்த நாட்டுல இருந்து வருது, இப்ப அமெரிக்கால இருந்து வருதுன்னா டாலர் கணக்குல நம்ம கொடுத்துதான் ஒரு பொருளை வாங்குறோம். அப்ப இங்க இருந்து போகும்போது அப்படி அந்த மாதிரி பல நாட்டுல இருந்து உற்பத்தி, அந்த உற்பத்தி எல்லாமே நம்ம பூமியில இருந்து உருவாகிறது தான். அந்த உற்பத்திக்கு ஏன் நம்ம காசு தரணும்? அது பொது உரிமை ஆகணும். மகரிஷி எடுத்து சொல்லியிருக்காரு, எல்லா நாடும் ஒன்று இணைந்து, அதுக்குதான் நம்ம உலக நல வேண்டி உலக நல வாழ்த்தெல்லாம் பாடுறது, இது மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பாடுறது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பொருள் என்னோடது அந்த இதுக்காகவே இந்த மாதிரி ஈரான்ல இருந்து அமெரிக்கா இந்த மாதிரி இருந்து இது மாதிரிலாம் நடக்குது. அவங்க புரிஞ்சு இந்த உலகம் எல்லாம் ஒண்ணுதான், எல்லா மக்களும் எவ்வளோ மக்கள் பாதிக்கிறாங்க. பொருளாதாரம் ஒரு நாடு விட்டு நாடு போறதாலையும் பாதிப்பு, அங்கேயும் ஊழல் நடக்குது. மக்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேரல. அதனால பொருளாதாரத்துக்கு நம்ம இந்தியா ரொம்பவே கீழே தான் இருக்கு. அப்ப நம்ம இந்தியாவுக்கு நிறைய பொருட்கள் வந்து சேர வேண்டியது கிடைக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, மூணாவது டாபிக்கா சொன்னதுன்னா சீர்திருத்தத்திலேயே மக்கள் ரொம்ப அவன் நிறைய வாடகை வச்சிருக்காங்க. ஆனா கீழே அதுக்கும் கீழே இருக்கிறவங்க வாடகை கூட கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நிலம் மாறணும் அப்படின்னா ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் கூட சொல்ல முடியும். ஒரு உலகம்ன்றப்ப அது ஒரு உலகத்துல இருந்து அவங்க அந்த இது செய்யணும், எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அவங்க தனித்தனியா இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி மக்கள் அந்த தலைவர்கள் யோசிச்சு பண்ணாலே போதும். ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு நாடு அப்படிலாம் இல்லை, ஒரு உலகம் தான் அது. அப்பயே அந்த நாடெல்லாம் பிரிச்சாங்கன்னு தெரியல. அங்க இருந்து அமெரிக்கால இருந்து இது வருது, இந்தியால இருந்து அது போகுது, சீனால இருந்து வருது. ஆனா ஒவ்வொரு பொருளுமே அந்த காலத்துல இருந்தவங்கலாம் ஒரு அளவுக்கு பரவாயில்லதான். இப்பதான் கண்டுபிடிச்சு அது கண்டுபிடிச்சு இது கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அங்கிருந்து இது வருது, இது அங்கிருந்து அது போகுதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் மாற்றி மக்களுக்கு நோயை தான் அதிகமா கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொருள் எல்லாமே ரசாயனமா கலந்துருச்சு. அப்ப ரசாயனம் எதுவுமே கிடையாது உலகத்துல. அங்கிருந்து இங்க வருதுன்னா கூட அப்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பொருளையும் நம்ம அதிகமா விலைவாசி கொடுத்துதான் வாங்குறோம். அதுலயும் மக்கள் ரொம்ப சீர்கேடு அடைகிறாங்க, நோய் அதிகமாகுது. இந்த இப்ப பாருங்க, சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாமே டயாலிசிஸ் பண்ற மாதிரியும் வருது, கண் பார்வை போகுது, கேன்சர் வருது. இது எல்லாமே ரசாயன மாற்றம் தான். அதெல்லாமே அவங்க நாடுகள் முன்னேறணும் சொல்லிட்டு பல ஊழல் அது மாதிரிலாம் இல்லாம இருந்தாலே நம்ம பொருளாதார சீராதான் இருக்கு. அது இப்ப ஓகே, எதை மாற்றம் பண்ண முடியாது. அந்தந்த இடத்துல இருக்கிற தலைவர்கள்ல யோசிச்சு எந்த ஒரு ரசாயனமும் இல்லாம எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம இருந்தாலே பொருளும் நல்லா இருக்கும், மக்கள் பழைய மாதிரி ஆரோக்கியமாவும் இருப்பாங்க. நம்ம அப்பெல்லாம் நல்லா நிறைய கிராமத்துல எல்லாம் மாவு ஆட்டுறதெல்லாம் கையில இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. கையில துணி துவைக்கிறது இது மாதிரிலாம். இப்ப எல்லாமே மாற்றம் தான். அதுவும் எங்க இருந்து பூமியிலிருந்து தான் வந்துச்சு. அதுக்கும் பாருங்க எவ்வளவு தேவையில்லாதது வாழ்க்கை வரது இல்லையா. வாழ்க்கை வளமுங்க. சீர்திருத்தம் சிக்கனமும் சேர்ந்த வாழ்வு. துணை பேராசிரியர் பரமேஸ்வரி அம்மா. அம்மாவை பற்றி தெரியாதுமா. அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. வீட்லேயே ஒரு டவுனை சிவந்தி நகர் டவுனை வச்சு சிறப்பாக கட்டி கொண்டாடி போனாங்க. அம்மாவுடைய வருகை வாழ்ந்தாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக மக்கள் உய்வதற்காக நமது குரு ஆசான் அருள் தந்தை அவர்கள் 14 திட்டங்களை கொடுத்துள்ளார். அவருடைய மன விரிவு இந்த உலக மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அளவற்ற அன்பு, கருணை, பாசம் இவற்றால் மலர்ந்தது இந்த 14 திட்டங்கள்.
ஒரு மனிதன் சிறந்து வாழ வேண்டும் என்றால் அவன் முதலில் பொது உடைமையாக வேண்டும் என்று மகரிஷி வலியுறுத்துகிறார். எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு எல்லை கட்டிக்கொண்டு ஒரு குடும்பத்தில் முடங்குகிறானோ அப்பொழுது பொது உடைமை சீர்குலைகிறது. பொது உடைமை என்பது வெறும் வார்த்தை மட்டும் இல்லாமல் அதன் செயல்முறைக்கு கொண்டு வந்தவர் நமது ஆசான் அவர் தந்தை அவர்கள். முதல்ல பேசி அம்மா கூட சொன்னாங்க, நம்மலாம் பாதி வயசுல தான் வேதாத்திரியத்துக்கு வந்தோம். இதனால என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய பாதி காலம் ஒரு கல்வி முறை அடிப்படையில் ஒழுக்கம் பண்பாடு இவற்றிலேயே சிக்கி தவிர்க்குது. மூலத்தை அறிய மறந்துடுது நம்ம மனசு. கல்வி படிப்புல பிராக்டிக்கல் வைக்கிறாங்க. ஏன் பிராக்டிக்கல் வைக்கிறாங்க? செயல்முறை கல்வி. ஆனா நாம என்ன செய்யறோம்னா தொழில் கல்வியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு செயல்முறை கல்வியை விட்டுருவோம். இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் மகரிஷி. சீர்திருத்தமும் சிக்கனமும். மகரிஷி முதல்ல அனைத்தும் பொது உடைமை ஆனாதான் சீர்திருத்தம் வரும்னு சொல்றாங்க. எப்படியெல்லாம் சீர்திருத்தம் வரணும்னா, எப்பேற்பட்ட மனிதனும் ஒரு நிலை குறைந்து தன்னுடைய உண்மை நிலையை மறக்கின்ற ஒரு இடம் பொருளாதாரம். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வுனா அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக முதல்ல சுயநலமா அவன் மாறிடுவான். அதனால மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மனிதனுடைய அனைத்து பொருள் தேவைகளும் பொது உடைமையாக்கணும். பொது உடைமைகள்னா என்ன? அன்றாட தேவைகள். இது பொது உடைமையாக்கப்பட்டுச்சுன்னா அவன் தினமும் காலையில் எழுந்ததும் தன் குடும்பத்திற்காக பொருளை தேடிதான் அடைகிறான். அப்பேற்பட்ட பொருள் பொதுவாக்கப்பட்டால் பொருள் திருட்டு, பொருளின் மீது ஏற்படுகின்ற ஒரு கலப்படம், பொருளில் ஏற்படுகின்ற ஒரு சில சூது, எதிர்காலத்திற்கு அவர்கள் சேர்த்து வைக்கின்ற ஆசைகள், இவை எல்லாமே தடைபடும். அதனால மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, பொருளை முதலில் பொதுவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளை பொதுநலமாக தனித்து வாழ வைக்க வேண்டும். ஏன்னா குழந்தைகளை என்னைக்கு நம்ம கண்ட்ரோல்ல இது என் குழந்தை வாழ வைக்கிறோமோ அந்த இடத்துலயே நம்மளுடைய சுயநலம் பயங்கரமா மேலோங்கிடுது. அந்த குழந்தைகளுக்காக எதிர்காலத்துக்காக சொத்து சேர்க்க வைக்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு அதிகப்படியான சொத்துகள் பிறக்காத பேர குழந்தைங்க கூட சேர்த்து வைக்கிறாங்க. இதனால நம்ம நாட்டோட பொருளாதாரமே சீர்குலைஞ்சிருக்கு. ஒரு மனிதன் பிறக்காத ஒரு குழந்தைக்காக ஏற்படுத்துகிற ஒரு சொத்து இன்றைக்கு வாழ்ந்துன்னு இருக்கிற ஒரு குழந்தைக்கு வீடு இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கும். அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை வளர்ப்பு பெற்றோர்களிடம் 10 ஆண்டுகள் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் தனித்து அரசே ஏற்று கல்வி கற்றுக் கொடுத்து அவங்கள பொது உடைமையாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சமையல் கூடம் அதுவும் பொது உடைமையாக்கணும்னு சொல்றாரு. ஒரு 200 குடும்பங்கள் இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு பொது சமையல் கூடம் இருக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா பாரதிக்கு அடுத்தது பெண்களை பற்றி அதிகமா சிந்திச்சவர், செயல்படுத்தியவர் மகரிஷி. பெண்கள் அறிவில் தேர்ந்து முன்னேறி வரணும்னா அவங்களுடைய வாழ்க்கை எங்க முடக்கப்படுதுன்றத அழகா தெளிவா எடுத்து கூறுவார். எங்க குழந்தை வளர்ப்பு ஒன்று, மற்றொன்று சமையல் கூடம். இந்த 2 இடத்துலதான் அவங்களுடைய நேரமே அதிகமா செயலாகுது அப்படின்னு சொன்னாங்க. அதிக நேரம் செலவிடுறதுனால அந்த சமையல் கூடத்திலே அவன் முடங்கி நிற்கிறான். அதனால ஒரு 200 குடும்பங்களுக்கு ஒரு பொது சமையல் கூடம் இருந்ததுன்னா 200 பேருக்கு 20 குடும்பம் சேர்ந்து சமையல் செய்யறப்ப அவளுக்கு நேரம் கிடைக்குது. அந்த நேரத்தை பயன்படுத்தி அவன் அந்த அறிவை பயன்படுத்தி அறிவில் முன்னேற்றத்துக்கான உதவும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் என்ன சொல்றாங்கன்னா மகரிஷி, மக்கள் திருட்டு, பொய், சூது, களவுன்றது தனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கும் பொழுதுதான் அதிகமா செயலாகுதுன்னு சொல்றாரு. அது செயலாகாம தடுக்கணும்னா
அண்ணா 3438 நம்பர் சொல்லுங்க அண்ணா 3438. அவர் நாட்டுக்காக எவ்வளோ தன்னை அர்ப்பணிச்சினாலும் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து ஒரு பள்ளிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக போகிறாங்க. அண்ணா 3438 சொல்லுங்க. போட்டிங்களா? ஓகேவா? சரி சரி. என்ன இருக்காயாண்ணா? அதான் ஏன் அந்த குழந்தைங்க எழுந்துக்கலன்னு யோசிக்கும் போது போலியோ வர அட்டாக் ஆன குழந்தைங்க, அந்த குழந்தைங்க கடைசி 4 ரோடு இருக்கிறவங்க. ஐயா என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏன் அவங்களால எழுந்துக்க முடியாதா, செயற்கைக்கால் தான் பொருத்தப்பட்டிருக்குது, ஏன் எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கிட்ட போயிட்டு விசாரிச்சிருக்காரு. ஒவ்வொரு செயற்கைக்காலும் பார்த்தீங்கன்னா 4 கிலோ இருக்குது. அந்த 4 கிலோ செயற்கைக்காலை தூக்கிட்டு அந்த குழந்தையால எழுந்துக்க முடியல அப்படின்றத அறிஞ்ச ஐயா அவர்கள் உடனே தன்னுடைய ஆய்வு கூடத்துக்கு சென்று விமான உதிரி பாகங்கள் செய்கிற அந்த பொருட்களை வைத்து 4 கிலோ இருந்த செயற்கைக்காலை 300 கிராம் இருக்கிற செயற்கைக்காலை உருவாக்கியிருக்காரு. 300 கிராம் எங்க, 4 கிலோ எங்க. உடனே அந்த காலை எடுத்து போயிட்டு அந்த குழந்தைகளுக்கு பொருத்தினோன்னா அந்த குழந்தைகள் ரொம்ப குஷியாகி போச்சான். ஆனால் இது இவ்வளோ ஈஸியாக நம்மளால நடக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளும் சிரிச்சிட்டு வந்து ஐயாவை பார்த்து அவ்வளோ பெரிய நன்றி சொன்னாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் ஐயாவை குடியரசுத் தலைவரான பிறகு சந்தித்து ஐயா உங்களுடைய வாழ்நாள் சாதனையாக நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது விண்ணில் ஏவப்பட்ட செயற்கைக்கோளை கூட அவங்க வந்து தன்னுடைய பெருமையாக அவர் கூறவில்லை. அவர் சொன்னது போலியோவால் அட்டாக் ஆன குழந்தைகளுக்கு நான் அந்த செஞ்சு கொடுத்த அந்த 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால் தான் என்னுடைய வாழ்நாள் சாதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. இந்த உலகம் உய்வதற்கு எத்தனையோ மகான்கள் வந்தாங்க, எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க. ஆனால் அவங்க யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் நமது ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அப்பேற்பட்ட மகானை இந்த வேள்வி தினத்தில் அவருடைய உலக கனமான சீர்திருத்தமும் சிக்கனமும் தலைப்பில் பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமோ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. வாழ்வாங்க. வாழ்க வணிகம், வாழ்க வணிகம், வாழ்க வணிகம். ஒரு வாழ்க ஒரே இளைஞர்கள் வேலையை திட்டங்கள் 6வது திட்டம் வந்து மேஞ்ஞான படிக்கிறதுல முதலில் மெய்ஞானம் என்றால் என்ன? 2 வகை அர்த்தங்கள் உண்டு. பொதுவாக அறிவு என்று சொல்வார்கள். பொருள் வயப்பட்ட அறிவை ஞானம் என்றும் சொல்லலாம். அறிவு அறிந்த அறிவை தான் ஞானம் என்று தெரியும். அறிவை அறிந்த அறிவிற்கு மெய்ஞானம் என்று பெயர். மனிதன் அடைய வேண்டிய பேர் மெய்ஞானம். வேறு எதை அடைந்தாலும் மனம் நிறைவு பெறாது. ஏதோ ஒன்றை எழுதுவதோடு போகும் காரணம் அது மூலம் முதலான இடைநிலையிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்ட மனம் எல்லையுடைய பொருள் மேலேயே நினைவை வைத்து எல்லை கட்டி கொள்கிறது. இதனால் வாழ்வில் நிறைவு இல்லை. இதனுடைய சிறப்பு அறிவின் முழுமையை மெய்ஞானம். புலன்களால் அறிய முடியாததும் உடல் உரிய மன இயக்கங்களுக்கெல்லாம் மூலக்கூறான மெய்ப்பொருள் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதே ஆகும். அதை அறிந்து கொள்ளும் முன்னால் நுழைப்புலன் அறிவு மனிதனுக்கு இருக்கிறது. மெய்ஞானமே உயிரை பற்றியும் உயிருக்கு மூலமான அறிவை பற்றியும் அறிந்து கொள்ள உதவுகிறது. வாழ்க்கையில் உயிர் ஒழுக்க உணர்வோடு வாழ்வதற்கு உயர்ந்த நெறியே மெய்ஞானம் வாழ்வில் அமைதி தருகிறது. ஒவ்வொரு மனிதனும் மெய்ஞானத்திற்கே சிறப்பளிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் நோக்கம், செல்லும் இடம், தனது முடிவு பற்றி சிந்திக்க நேரம் கிடைக்கவில்லை. சமுதாயத்தில் வாழும் மனிதன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். பிறர் தேவைக்கும் விருப்பத்திற்கும் போதிய மதிப்பளித்து வாழும் பொறுப்புணர்ச்சி பெற வேண்டும்.
உண்மை மெய்ஞானத்தின் மூலம்தான் பெற முடியும். சிந்தனை ஆற்றலாக ஒளிரும் 6வது அறிவு இயக்க களமான மனிதனை மனிதன் மதித்து வாழ வேண்டும். இந்த ஞான கலைஞர்கள் ஒரு பாடல். தேடுகின்ற பொருள் என்ன, ஏன் நமக்கு தெரிந்தவர் யார், கிடைக்கும் இடம் ஏது, இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரை கொள்வார். ஞானமதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார். ஒழுக்கமுடன் தேடுகின்றார். ஒடுங்கி நின்று அறியும் அதை விரித்து காணார். வாடுகின்றார். உளம் நொந்து இருளை தேட விளக்கெடுத்து போவதைப் போல முரண்பாடொன்றும். இவ்வாறு ஞான கலைஞர்கள் கதையில் மகரிஷி அவர்கள் கூறுகின்றனர். இறைஞானம் உணர்ந்து மெய்ஞானம் அடைய வேண்டும் என்பதே இதன் நோக்கம். கவிஞராக எடுத்து அம்மா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால அம்மா கொஞ்சம் பயந்துட்டு நான் வரமாட்டேன், நான் பேச மாட்டேங்கிறேன், இது என்ன பேசணும், மைக்கை பிடிச்சி ஒரு 2-3 வார்த்தையாவது பரவாயில்ல பார்த்து கூட பழங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களை புஷ் பண்ணி விட்டாங்க. ஃபஸ்ட்டு டைமும் அவங்க வந்து பேசியிருக்காங்க. நல்ல வாழ்த்துக்கள் வாழ்ந்தவங்க. அடுத்ததாக விஞ்ஞானத்தை ஆக்க வழியில் பயன்படுத்துகிற இந்த தாய்க்கு பிரம்மஞானி சத்யா அம்மாவுக்கு நன்றிகள். இவங்களும் வந்து அட்வான்ஸ் டிப்ளமோட செகண்ட் இயர் கல்வியில் படிச்சிருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு நம்ம எஸ்ஏஜினை வாழ்த்துக்கிறோம். வாழ்க்கை வாழ்வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குரு. மகரிஷியோட 20வது வேற்றுமையில் நம்ம எல்லாரும் கூடி மகரிஷியோட வேற்றுமைக்கு கொண்டாட வந்திருக்கோம். அவங்களுடைய வேற்றுமைகளை நம்ம எல்லாருமே உலகத்தை வாழ்த்தி உலகத்தை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பார்க்க வந்திருக்கோம். இந்த வேற்றுமைகளை 7 வகை திட்டங்களில் விஞ்ஞானத்தை ஆசிரியர் பயன்படுத்துகிற கருத்தில் நான் பேச வந்துருக்கேன். விஞ்ஞானம்ன்றது வந்து ஃபஸ்ட்டு விஞ்ஞானம் வந்து ஒரு மனுஷன் எப்போ கண்டுபிடிச்சானா ஒரு விலையை போட்டு அதில் வந்து அந்த செடியிலேருந்து ஒரு விஞ்ஞானத்தை ஃபஸ்ட்டு விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறமா விஞ்ஞானத்தை பயன்படுத்தி நிறைய வீட்டு உபயோகப் பொருள்லாம் செஞ்சு நிறைய எல்லாமே செஞ்சு மனுஷன் அவங்களுடைய வேலையை குறைச்சிக்கிட்டு நல்லபடியாக வாழ கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விஞ்ஞானத்தை வச்சு எந்த ஒரு ஆக்க வழியை பயன்படுத்தி எந்த ஒரு கெடுதலுக்காகவும் அதை பயன்படுத்தாமல் நல்ல வழியை பயன்படுத்தி போர்க்காடவாளங்கள்லாம் அது மூலயமா கண்டுபிடிக்காமல் அதை நல்ல வழியில் பயன்படுத்துறதுக்காகவும் அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. எந்த மனுஷங்களை துன்புறுத்துறதுக்காகவும் மனுஷங்களை வேறு விதமாக இது பண்ணுறதுக்காகவும் அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தி எதுவும் அது மூலயமா எதுவும் செய்யக்கூடாது, அதை நல்ல வழியில் பயன்படுத்துறதுக்காகவும் நல்ல போர் இல்லாமல் நல்ல உலகம் அமையணும், மனுஷங்க நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. எல்லாரும் மக்கள்லாம் நம்ம எல்லாரும் ஒரே மனுஷங்க நல்ல சகோதரர்கள், எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சகோதரர்கள். சகோதரத்துவம் வந்துச்சுன்னா மனுஷன் நம்ம பரிமாவதற்கமாக இருக்காது. அதனால் இந்த விஞ்ஞானத்தை பற்றி தெரியும் அது ஏதாவது பண்ண முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து என்னன்னா சம்மரைஸ் பண்ணி அம்மா வந்து தொகுப்புரை வழங்குறதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட் டைமாக கொஞ்சம் பேர் வந்து வேதாத்திரி வேலையில் கலந்துக்கிறாங்க. இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ரம்யா அம்மா இருக்காங்க. அவங்க வந்து கனரா பேங்க்கு ராமபுரம் பேங்க் சீனியர் மேனேஜர், பேங்க் ஆஃப் பரோடாவில். அதாவது ஐயா வந்து ஹெச்டிஏல இருக்காரு. ஸோ அது மாதிரி புது அன்பர் விமலா அம்மாவும் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து தொகுத்து வழங்குறாங்க. அம்மா நீங்கள் வாங்க, நீங்கள் இந்த வேண்டி அட்டன் பண்ணலாம். சார் ஐயா அப்படியே உட்காந்து கூட பேசுங்க. உங்களுடைய இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணிங்க, உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் நேற்று தான் சேர்த்தேன். 2 நாள் ஆச்சு. 3வது நாள் ஆச்சு. ஸோ முதல்ல நான் வந்து இந்த கேட்குமெண்ட் அதாவது இப்போ எலக்ட்ரிசிட்டி சொல்லிட்டு இப்போது ஒரு முடிவு தான் வந்து நான் சர்ச் பண்ணும்போது ஸ்லாப் முதல்ல நாம தான் சேராமல் இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோட மனைவி இப்போ வந்து இப்போ பார்த்தாங்க. சரி, குழந்தைங்களுக்கு எக்ஸாம் நடக்க முடிஞ்ச பிறகு ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி 2 நாள் கிளாஸ் பண்ணிருக்கோம். ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா
முதல் நாள் ஏன்னா போட்டா ஓகே இந்த தோட்டம்னால வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தில் வந்து கான்சியஸாக எதுவும் பண்ண முடியல. நான் ஒரு 2 நாளே நல்ல சேஞ்சஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவ் எதுவும் காயகல்பம் எடுத்துனாங்க. காயகல்பம் பயிற்சி இப்போ பேசிக் கொஸ்டின் இப்போ இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து நார்மலாக 6 மணிக்கு இருந்து 5 மணிக்கே நாங்கள் ப்ராக்டிஸ் சார் ஆக்சுவலாக கை கட்டி வர சொல்லியிருந்தாரு. சரி ஓகே நான் வீட்லேயே உட்காந்து பண்ணிப்பாங்க நீங்கள் காலையில் வந்து கரெக்டாக அலாம் வச்சு உட்காந்து காயகல்பம் வச்சு ஃபஸ்ட்டு பேசிக் வச்சு தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேரை பார்க்குற இதுவும் இல்லை இந்த வேள்வி நடத்துறது அட்டன் இது மாதிரி ப்ரோக்ராம் அட்டன் அதை பற்றி என்ன? ஆன்மீக பக்கம் அந்த அளவுக்கு நாங்கள் போகல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போயிட்டு பேசிக் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பொருள் இருக்கணும் அதுக்கப்புறம் பசங்களோட எஜுகேஷன் அப்படியே போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஆன்மீக வழியில் கொஞ்சம் இது மாதிரி யோகா அந்த மாதிரி பயிற்சி கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம். பட் மேபி இது கண்டினியூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். முதல் டைம் தான் இது மாதிரிலாம் ஆளுகள் ரம்யாம்மா நீங்கள் அப்படியே உட்காந்து என்பது ஆன்மீகம் இல்லை, எல்லாத்துக்கும் வந்து ஆன்மீகம் இல்லை, அது ஒரு வாழ்வியல். லைஃப் ஸ்டைல்லாம் மாற்றி இது எல்லாமே சம்மந்தம் தான். ஐயா. எல்லாருக்கும் ஒரே இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்குது. நேற்று மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பேக் பெயின் இருந்தது. இந்த சாயங்காலம் வயசு சொல்லியிருக்காங்க, அதே எனக்கு நல்ல சேஞ்ச் பண்ணிடுச்சு. அண்ட் மார்னிங் எழுந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 டேஸ்லேயே எனக்கு அந்த இது தெரியும். கரெக்டாக எனக்கு அந்த ஃபைவ் எழுந்துக்கும் அந்த ஒரு இது இருக்குது. என்னன்னா நாங்கள் ஒரு 11-12 மணிக்கு தான் தூங்குவோம் டெய்லி. நேற்று வந்து சீக்கிரம் தூங்கணும், மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கணும், அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்துருக்கு. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் போக போக எங்களுக்கு தெரிய வர எப்படி இருக்குது. வாழ்கள் நன்றி. பாஸ்கர் நீங்கள் உங்களோட நீங்களே தான் ஃபஸ்ட் டைம் தானே வேள்வி அட்டன் பண்ணுறீங்க, சொல்லுங்கள். எல்லாருமே பொதுநலமாக பேசுகிறாங்க. அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக இருக்கு. இது நல்லா இருக்கு, கேட்குறது நல்லா இருக்கு. ப்ளஸ் ரொம்ப அதாவது 4 பேருக்கு விமலாம்மா கிளம்பு உங்கள் பெரிய பொண்ணு அம்மா அவங்க வாழ்க வழிபம். நான் இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆக்சுவலி முடிச்சிருக்கேன், பண்ணியிருக்கேன். பட் உலக வேள்வி தினத்திலே தான் ஃபஸ்ட் டைம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷனில் உலக அமைதிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் வச்சு பண்ணுறது ரொம்ப நீடடாக இருக்குது. அதுவும் இப்போ எல்லோரும் வாழ்க்கை அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இதனால இது வந்து வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 3 ப்ரோக்ராம் அது மாதிரி நடக்கும். மகரிஷி ஜெயந்தி விழா இருக்குது, அப்புறம் வந்து நியூ இயர் இருக்குது, அப்புறம் வந்து மகரிஷி நினைவு. இப்போ நடக்கிறது ரொம்ப சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. அதுவும் 7 கிட்டலாம் எல்லாருமே சூப்பராக பேசுனாங்க. எல்லோரும் ஃபஸ்ட் டைம் நிறைய பேசுனாங்க, எல்லாருமே நல்லா பேசுனாங்க. நிறைய விஷயத்த கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய புது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி. அம்மா வந்து இந்த நம்ம நிறைய அன்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேராசிரியர் பயிற்சி உங்களை மாதிரி எப்படி இப்போ அம்மா ரம்யா அம்மா இப்போ வந்து ஐயா வந்து எல்லாம் வந்து எப்படி இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி ஒருத்தவங்க ஜாயின் பண்ண ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஜாயின் பண்ணாங்க. இப்போ அவங்களோட வீட்டோட ஒர்க்கையும் பார்த்துட்டு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ் சர்வீஸ் வராங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட அன்பர்கள் உங்களுக்கு சொல்லித்தரவங்களும் இவங்க தான். இப்போ அவங்களும் வந்து இப்போ உங்களோட லெவலில் தான் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து தொண்டு செய்யணும்னு நினச்சா இதில் நிறைய வகுப்புகளாக இருக்குது. நீங்கள் ஆசிரியர் ஆகிட்டு நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பண்ணலாம். என்னென்னா நம்ம வந்து இந்த ஊரார பிள்ளையை ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை வளர்க்கணும் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தான் நம்ம மக்களுக்கு இந்த மக்கள் நம்ம தொண்டு செஞ்சோம்னா நம்மளோட தேவைகளை கண்டிப்பாக இறைநிலையும் பார்க்கணும். சரிங்களா? அதான் ஒரு நன்மை. இப்போ இது வந்து அப்புறம் வந்து நம்ம அம்மா வந்து பேசும்போது குழந்தைகளோட பொது சொத்தாக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அது சொன்னாங்களா என்னன்னு தெரியல. சொல்லியிருந்தாங்க. ஏன்னா குழந்தைகள் பொது சொத்தாக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம நம்மளுக்கு குழந்தைகள் தான் சேர்க்குறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொத்து சேர்க்கறது வந்து அவங்களோட தேவைக்கு மீறி சேர்க்கறதுன்னா அந்த குழந்தைக்கு வேணும், நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வேணும். அது குழந்தைகளை அதாவது எல்லா டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் கரெக்டாக அதை கேட்ச் பண்ணினீங்கன்னா பிடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த 7 திட்டங்கள் நம்ம ஆசிரியர் பேசுகிறாங்க. அதை பற்றி அம்மா வந்து தொகுப்புரை கொடுப்பாங்க, அவங்களோட கருத்துக்களை கொடுப்பாங்க.
அம்மா பேரரசு ஜீவிதவசனம். வளமுடன் குருவே உலக நல நாட்டம் இதில் பார்த்தீங்கன்னா ஓர் உலக ஆட்சி அப்படின்னு சொன்னார். அழகாக சொன்னார், ஜெனரலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு இந்த யூஎஸ் மட்டும் அவங்க ஆர்ம்ஸ்க்கு செலவு பண்ணுற அந்த மணியை ஸ்டாப் பண்ணாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இல்லிட்ரேட்ஸே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் கல்வி கொடுத்துருங்க. அண்ட் நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டை விட விலை அதிகம் ஒரு நீர்மூழ்கி கப்பல், இதை வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் பட்ஜெட்டில் அப்போ டாக்ஸுக்காக ஒருத்தவங்க சொன்னீங்க, டாக்ஸுக்காக நம்ம எவ்வளோ தூரம் நம்மளோட காசு நம்ம உழைப்பு அப்படின்றது டாக்ஸுக்கும் சேர்த்து உழைக்கிறோம். டாக்ஸ்ன்றது நம்ம சம்பளத்திலே குடிச்சிட்டு தான் நம்மளுக்கு கொடுக்குவாங்க. ஆனாலும் ஒரு பொருள் வாங்கி அந்த சம்பளத்தை வாங்கி வச்சுட்டு நம்ம ஒரு பொருள் வாங்கும் போது நம்ம டாக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அதுவும் சேர்த்து தான் நம்ம வந்து நம்மளோட வழக்கம் கொடுக்கணும். அப்போ எவ்வளோ ஷார்ப்பாக எவ்வளோ இந்த உலகத்தில் இந்த மக்கள் இந்த பஞ்ச பௌதிகங்கள் இயற்கை வாரி வழங்கி கொண்டு இருக்கு. ஒரு கேஸ் சிலிண்டர் இல்லைன்னா என்ன வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் வே, எது வாட் இஸ் வே அதர் வே அவுட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாரும் எந்த மாதிரி ஒரு இன்வைட் இதில் இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டில் ஒரு மூலையில் ஒரு அடி அடித்தா இங்கே யாராலையும் நம்மளால தாங்க முடியாது. அப்போ உலகமே எவ்வளோ சுபிட்சமாக இருக்கணும். இந்த இனக்கம் எங்கே வரணும்? உலகத்துக்கு போய் அமைதி கொடுத்துட முடியுமா? எங்கே வரணும் அப்படின்னா தனி மனித அமைதியாக மலர வேண்டும். தன் மனசுல தோன்றதுதான் அது என்ன ஆகுங்க அப்படியே மலர்ந்து உலகம் முழுவதும் பரவும். ஏன்னா ஒரு யூனிட் செல் எப்படி ஒரு யூனிட்டோ நம்ம எல்லாம் ஒரு யூனிட். இந்த உலகம் அமைதியா இருக்கணும்னு ஒரு செல்லும் அமைதியா இருந்தா மட்டும்தான் சாத்தியம். அதை தான் நம்ம மனவள கலையில பண்றோம். என்ன பண்றோம்? எக்ஸசைஸ் சொல்லுங்க, 1 or 2 daysல சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா இருக்கும். இது நம்ம லைஃபே வந்து இந்த மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிட்டேன்னு சொன்னீங்க, அந்த எழுந்துக்கும் பொழுது அந்த வான்காந்த ஆற்றல் அவ்வளோ நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம உடல் மனசு நல்லா அப்படியே ஒரு டியூன் ஆகும். அவ்வளோ நல்லா நம்ம டியூன் ஆகும். நம்ம மேம்பாடு அடைய முடியும். ஒழுக்கத்தோடு குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் எவ்வளோ தூரம் தேவை இன்னைக்கு. குழந்தைகளை வளர்க்கணும் பற்று அப்படின்னு நம்ம என்ன பண்றோங்க, அந்த பற்றில் அப்படியே வச்சுட்டு அதில் வளர்ந்து அந்த லைஃபே முடிச்சிட்டு அந்த ஃபேமிலின்ற அந்த பாண்டிங்ல துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டுன்னு இதுதான் நம்ம மாற்றிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு அது தண்ணி மாதிரி இருந்தா அவங்களுக்கு யார் கொடுக்கணும் 100%. ஆனால் அதை பற்று பிடிச்சு வச்சுக்கிறோம் பாருங்க, அதை மட்டும் விட்டா போதும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம்னு சொன்னாங்க. சீர்திருத்த சிக்கனம் வேணும், ஒன்றுத்துல சிக்கனம் வேணும். இந்த சமுதாயம் வந்து பெரிய 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 விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம எல்லாமே இவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே நேச்சர்ல தான் எடுக்கிற நாம எவ்வளோ தேவையோ அவங்க எடுத்தா போதும். அப்பதான் இந்த உலகம் ஃபுல்லா என்னைக்குமே நல்லா இருக்க முடியும் அப்படின்றத அழகாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறை உணர்வு வேணும், எல்லாமே இறைவன் தான். There is only one God அப்படின்னு கேட்டா one God அப்படின்னா only God, இறைவனே அனைத்துமாக இருக்கின்ற இந்த உலகம் பெற்றுட்டோம் அப்படின்னா எந்த வித இதுவும் வராது. ரெட்டைகள்ல மனம் சிக்கவே சிக்காது. ஒரு பென் எடுக்கிறேன், எக்ஸாம் டேட்டை நான் மார்க் பண்ணுறேன் கேலண்டர்ல. அப்போ எடுக்க போகும்போது என் கை ரெட் பென் எடுத்துருச்சு. உடனே என்ன பண்ணுறேன், ரெட் எடுத்துருக்கேன், ப்ளூ எடு அப்படின்னு ப்ளூ எடுக்கிறேன். வாட் இஸ் தேர் இந்த கலர்? இது யார் எல்லாம் கட்டினது? யோசிச்சு பார்த்தா என்னோட அறிவை திருப்பி கேட்குதுன்னு. ஏன் எல்லாம் கட்டுற? எல்லாம் சமம் நினைச்சா இது 2 சமம் தானே. அப்போது அந்த இடத்துல ஒரு அடி. அப்போது பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படி பண்ணும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இறைத்தன்மையாக பார்க்கும் பொழுது எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாதுன்னு தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தில் பயனாய் ஒரு விஞ்ஞானம் என்பது ஆக்கத்து வைக்க கழிவுக்கு அல்ல அப்படின்ற அளவில் ஒரு சின்ன அந்த இயற்கையை தான், இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக மாற்றுவது தான் விஞ்ஞானம் என்று சொன்னால் அந்த ஒரு அசைவில் கூட நம்ம நடந்தால் கூட அந்த இயற்கைக்கு மகம் வரக்கூடாது. அப்படி ஒன்றுக்கு கேரோட பண்ணணும்.
அந்த அளவுக்கு அறிவுல இந்த உலகமே முழுமை பெறணும் அப்படின்றது தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்க. சுவாமிஜி அவருடைய வாழ்நாளில் அவருடைய கடைசி காலங்களில் பேராசிரியர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பயிற்சி வச்சு அப்போ சொல்கிறேன், நான் ஒரு கீ கொடுத்தேன் 1 minute ஒரு கீ ஒன்று நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு பெட்டி கொடுத்தேன். அந்த பெட்டியை திறந்துக்கான சாவியை கூட உங்களுக்கு எல்லார்கிட்டையுமே கொடுத்துட்டேன். அந்த பெட்டியை நீங்கள் போய் திறந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. அந்த ஒன்றுமே இல்லாத ஒன்றில் தான் கேட்குறாங்க சுவாமிஜி கிட்ட, சுவாமிஜி உங்களுக்கு அப்புறம் யார் வருவா அவங்க இடத்துக்கு அப்படின்னு. ஒரு வேதார்த்திகள் கிடையாது, அத்தனை வேதார்த்திகளை நாம் கண்டோம் என்று. அதுபோல சுவாமிஜி சொல்றாங்க, ஒவ்வொருவரும் கிட்டையும் கொடுத்துருக்கேன், பெட்டியும் சாவியும் கொடுத்துருக்கேன், தொடர்ந்து பார்த்து ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அதுல எல்லாமே இருக்குன்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் இடத்துக்கு வர முடியும்னு சொல்றாங்க. இந்த உணர்வு உங்க எல்லாருக்கும் இல்லையா? இருக்கா? அப்போ சுவாமிஜி சொல்றாங்க, இந்த வேர்ல்டுல நிறைய செலுத்தம், நிறைய மேம்பாடு வரும், உலகமே நன்மை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தரும் வேதார்த்திகளாக மாற வேண்டும். இதுக்கான தகுதி நமக்குள்ள இருக்கு. என்ன வேணும்? தேவை ஆழ்ந்த அமைதி. அமைதியில ஆழும் பொழுதுதான் முக்தி கூட சாஸ்வதம். ஒன்றுமில்லாத ஒன்றா போகணும். நத்திங் 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 உள்ள போனா மட்டும்தான் அந்த பெரிய அமைதிக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னா அடக்க அவங்க உள் நிற்கும் என்று கூறிக்கொண்டு இந்த பொண்ணான நல்ல வாய்ப்பு நன்றி பாராட்டினார். நன்றி. ஸோ சிறப்பு. ஏன்னா இன்னைக்கு காலையில வந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அம்மா கூட சொன்னாங்க, இல்லை இன்னும் 2 பேர் வரட்டும், நீங்க ஜாம ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா வந்துடும். நம்ம கட்டணத்தை பார்த்தோன்னா எல்லா வேதாத்திலையும் வந்து உட்காந்து. ஸோ இப்போ நம்ம வந்து நிறைவா நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து அவங்கவுங்க எவ்வளோ கடமை இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கீங்க. பர்டிகுலராக விஜய் சத்தியமெல்லாம் வெளியே வரமாட்டாங்க, இருந்தாலும் அவங்களும் வந்திருக்காங்க, பெரிய விஷயம் தான். அது மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் மேலே வந்து நம்ம வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஆட்சி அந்த பாட்டு போட்டுட்டு அப்புறம் வந்து உலக நல்ல வாழ்த்து பாடிக்கலாம். சரிங்களா? வந்து எல்லாரையும் தவநிலைக்கு வரணும். தவம் கற்றுக்காத அன்பர்கள் நீங்கள் வந்து மூச்சு காட்டில் இருந்துக்கலாம். சப்போஸ் இப்போ தான் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த தவநிலையில் இருக்குன்னா அந்த தவநிலை இருக்கலாம். எல்லாம் வந்து கண்களை மூடி தவநிலைக்கு வந்துடுங்க. இன்று இந்த 20வது வேதாத்திய தின வேண்டியில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களின் உடல் நலம், அவர்களது தம் அன்பு குடும்பம், அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள், அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க இந்த வேதாத்திரை வேள்வினை சிறப்பான முறையில் துரியாதீனம் நடத்தி, அது மட்டும் இல்லாமல் அந்த வேள்வி நடத்தி கொடுத்தாங்க. அம்மா அந்த ஒரு சமரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பீச்சை. அம்மாவோட வாழ்க்கலாம். பேராசிரியர் டி.கே. உஷா அம்மா, கிருஷ்ணமூர்த்தி ஐயா தம்பதியர், அவர்கள் தம் அன்பு குடும்பம், அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள், அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க. அதேபோல் நமக்கு இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னா ஐயா வந்து முருகானந்தங்கள் சௌந்தரியம்மாவும் இன்னைக்கு நாங்கள் ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ணுறோம்னு சொன்னாங்க. இன்று நமக்கு இந்த காலை உணவை நம்மளுக்கு நன்கொடையாக கொடுத்த துணை பேராசிரியர் சௌந்தரியம்மா மற்றும் முருகானந்த ஐயா தம்பதியர், அவர்கள் தம் அன்பு குடும்பம், அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள், அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஸோ இப்போ நம்ம வந்து பாட்டு ப்ளே பண்ண போகிறோம். ஓரளவு ஆட்சி. அதுபோல இந்த அறக்கட்டளையை சிறப்பாக நிர்வகித்து நடத்தி வரும் பேராசிரியர்கள், அருள்நிதிகள், சாமுண்டீஸ்வரன் ஜெயந்தி அம்மா தம்பதியினர்கள், அவர்கள் தம் உடல் நலம், அவர்கள் தம் அன்பு குடும்பம், அவர்களின் ஆன்மீக தொண்டு, அவர்களின் வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அதுபோல் அன்பர்கள் வாழ்த்து. ஸோ இப்போ வந்து நம்ம இது ப்ளே பண்ணிடலாம். மியூசிக்லேயே போடுறேன்.
யாருக்கு தெரியுமோ பாடுங்க கூடவே. சேர்ந்தே கூட பாடுங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து உலக நல வாழ்த்து பாடிடலாம். இதாங்க உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் மழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க